ஆக்சுவலி கேமராவில் எடுக்க கிடையாது, மொபைலில் எடுக்கிற வீடியோனால அந்த பிக்சர் கிளாரிட்டி அந்த அளவுக்கு குறைஞ்சி தான் கிடைக்கும். ஹாய், இன்றைக்கி நாங்கள் போக போகிற இடம் வந்து குரங்கணி தான். இங்கே எங்கள் கூட சேர்ந்து அதே டீம் தான், சிவா, கோகுல், நான் 3 பேர். அதுவும் இல்லாமல் கூட சரத் ப்ரோவும் வந்திருக்காரு. இன்றைக்கி இந்த டீம் கூட தான் நாங்கள் போகிறோம் ஜாயின் பண்ணி. ஏற்கனவே முன்னாடியே ஒரு 7 பேர் காரில் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் பின்னாடி வந்து பைக்கில் தான் போகிறோம். ஏன்னா காரில் இடம் இல்லை அப்படின்னால நாங்கள் பைக்கில் தான் பின்னாடி போகிறோம். உங்களுக்கு வீடியோவில் பின்தொடருங்க. பின்தொடருங்க, பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே வாங்க. இப்போ போகிறதுக்கு முன்னாடி கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் போகிற இடத்துல கோகுல் போய் அங்கே போய் ஏதோ ஒன்று வாங்குறான். இந்த கடையில் இருக்கிற இந்த நம்ம ப்ரோ தான் ஒழுக்கம் மறைஞ்சிருக்காரு. ப்ரோ அவங்க பேசணும். ப்ரோ பிரகாசமாக இருக்கீங்க. பிரகாஷ் அவர் லவ் பண்ணுறாருல்ல. ஓகே, நாங்கள் குரங்கணி போயிட்டு உங்களுக்கு போகிற ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்து காமிக்கிறோம். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா போடிமெட்டு பிரிவில் தான் இருக்கோம். அங்கே மேலே ஃபுல்லாக இந்த பக்கம் போகிற பாதை செக் போஸ்ட் போடிமெட்டு செக் போஸ்ட்டு அங்கே தான் இருக்கோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா குரங்கணி. இப்போ அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். இதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் என்ன அப்புறம் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நாங்கள் இன்னொரு 10 நிமிஷத்தில் நாங்கள் இன்னொரு வீடியோவில் வரோம். அந்த வீடியோவில் என்ன பிளேஸ் மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இப்போ குரங்கணிக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்னா குரங்கணி வந்துடும். இப்போ நம்ம நிற்கிற இடத்த பார்த்தோம்னா அந்த பிளேஸ் என்ன பிளேஸ்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்கள், கொஞ்சம் தூக்கி காட்டு தமிழ். அதுக்கு மேலே கையேட்டலப்பா. அந்த பிளேஸ் லைட் அந்த இடம் தான். இது வந்து இப்போ அந்த வைக்கோல் தெரியுதுங்களா? வைக்கோல் அந்த இடம் என்ன இடம்னு தெரியுமா? நம்ம கும்மிக்கி படம் எடுத்தாங்களா? கும்மிக்கி போட்டு அமுக்கிட்டு கும்மிக்கி படம் எடுத்தாங்களா? நம்ம கும்கி படம் பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த கதிரை இருப்பாங்க. அந்த சீன்லாம் இந்த சீன் தான். அந்த படமே முழுசா இந்த இடம் தான். எல்லாமே பிட்டு தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு தமிழ். சரி, ஓகே. அது உங்களுக்கு தனி ஃபுட்டேஜ்லாம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதையும் பாருங்க. பட் இங்கேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நாங்கள் ரோட்டில் இருக்கோம். இப்போ ரோட்டுக்கு அதுக்கும் பார்த்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். மெயின் ரோட்டில் இருக்கோம். அது உள்ளுக்க போடுறோம் அப்படின்னா இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளுக்க போகணும். உலக மரம் மறைச்சிருச்சுனால உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ தெரியாது. அந்த உலக மரம்னா உங்களுக்கு வீடியோ அந்த கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இது வந்து கேமராவில் எடுக்க கிடையாது. கேமரா இருந்துச்சுன்னா நாங்கள் லென்ஸ் போட்டு ஜூமிங் பண்ணி காமிப்போம். பட் இது மொபைல் அர்ஜென்ட்டாக டக்குன்னு வந்ததுனால மொபைலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வீடியோ கிளாரிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் மட்டும். படத்தில் உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டே அதுதான் அந்த இடம். பட் அதான் திரும்ப நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், லென்ஸ் கிடையாது, மொபைலில் எடுக்கிற வீடியோனால அந்த பிக்சர் கிளாரிட்டி அந்தளவுக்கு குறைஞ்சி தான் கிடைக்கும். ஆமாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் அந்த இடத்துக்கே போய்ட்டு அதுக்கு தனி வீடியோ நாங்கள் போட்டு காமிக்கிறோம். அது கேமராவில் வந்து உங்களுக்கு அழகாக காட்டுறோம். இது வந்து செல்லுனால உங்களுக்கு தெரியாது. நாங்களே எங்களால் முயற்சினாலும் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம்.
எங்களுக்கு தெரியாத இடம் உங்களுக்கும் நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் தெரியும். அந்த இடத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு நாங்களும் வரோம், உங்களையும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறோம். நம்ம இப்போ தான் குரங்கணி வந்து சேர்ந்துருக்கோம். நான் கோகுல் சிவாபுரம் முன்னாடி போயிட்டுருக்காரு. அந்த ஃபுட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ எங்கள் கூட யார் யார் வந்திருக்கா அப்படின்னா மருது அண்ணன், பிரதீப் அண்ணன், சரத், இந்த இவர் பேர் என்ன, அஜித் குமார், அவரோட தான் சேர்ந்து வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 2 4 6 8 ஒரு 10 பேர் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் குரங்கணி. இந்த பிளேஸில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். அது இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:35. நாங்கள் அங்கேருந்து 3:30 மணிக்கு தான் கிளம்பணும். தேனியிலேருந்து 3:30 மணிக்கு கிளம்பி கரெக்டாக 5:35 ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கு. நின்று வந்தோம். ஆமாம், இதில் மூச்சு வர வாங்குது. ஏன்னா மேலே ஏற்றமாக இருக்குது. முன்னாடி உள்ள டீம் ஃபுல்லாகவே முன்னாடி போயிட்டுருக்கு. அவங்களையும் நாங்கள் இப்போ ஏதோ ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பட் நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மொதல் குரங்கணிக்கு வந்திருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் நான், ஆனால் ஃபால்ஸுக்கு போனதில்லை. அவங்க தான் இன்றைக்கி ஃபால்ஸுக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த போகிற பாதை தான் ஃபால்ஸுக்கு போகிற பாதை. இதுக்கு இங்கே வந்து காரு பைக்கு எதுவுமே போகாது, நடந்து தான் போகணும். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ அங்கே தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் கோகுல், சிவா. ஷேர் ஆட்டோ பிடிக்கலான்னு கேட்க மாட்டாங்க, பட்ஜெட் லோவாக இருக்குன்றாங்க. பெட்ரோலுக்கே காசு இல்லை. சிங்க கோகை தோண்டி வச்சுருக்கு. ஆக்சுவலி இப்போ நாங்கள் அந்த பாதையில் போகாமல் கீழே ஆறு வெளியே இறங்குறோம். ஆறு வெளியே இறங்கி தான் நாங்கள் போகிறோம். பிளேஸே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு. பட் உங்களுக்கு தெரியுது. ஓகே, மொபைல்னால கிளாரிட்டி அப்பப்போ இறங்கி ஏறுது. இறங்கி ஏறுறதுக்கு. ஆமாம், லிஃப்டாயா விழுந்து விடாதேடா. உன்னை வைத்து நிறைய இந்த இடத்துக்கு இங்கே குளிக்கலாம். இதுதான் குரங்கணி. கீழே வந்து குரங்கணியை பார்த்துருப்பீங்க. அங்கே இது குரங்கணி ஃபால்ஸ் வந்து மேலே இருக்குது. அங்கே போய் கீழே இறங்கும். இந்த நிற்கிதுன்னு தானே சொல்லுவாங்க. குரங்கணியில் ஒரு குரங்கு. ஆமாம், 3 குரங்கு. காதை பத்து, வாயை பத்து. கள்ளப்படவா எவனா உள்ள உட்காந்துருக்கணுமா? கேட்டா உள் நீச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கள்ளத்துக்கு எவன்டா போட்டது? அந்த குதிரை ஓடு மேலே குதிரை எங்கே? ஆமாயா இருந்தா பச்சையா தெரியுதா? சும்மா இரு. அப்படியே மெதுவாக ஏன்றி அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே வரீங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே சொல்ல விட்றாங்க. படிச்சு தானே அது ஒன்றும் இல்லை. ஐயோ, மண்ணா பச்சையா தெரியுதா? சும்மா இரு. குரங்கணி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இது வந்து குரங்கணி ஃபால்ஸ் கிடையாது. எது பார்த்தீங்களா, இது வந்து
இது இந்த ஏரியா போகிற மக்களுக்கு வந்து குடிநீர் இதிலேருந்து தான் எடுக்கிறாங்க. இதுதான் ஃபில்டர் பண்ணி உழுக்க போகிறது. நகராட்சி இதிலேருந்து தான் எடுக்கிறாங்க. பட் இதுக்கு மேலே யாருக்குமே குளிக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. இது கீழே தான் குளிக்கிறதுக்கு அலௌடு. பட் இது ஃபால்ஸ் கிடையாது. இந்த திட்டு மாதிரி வந்து கீழே வந்து இந்த திட்டு இருக்குது. இதில் வந்து தண்ணி நிறையா வந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபால்ஸ் மாதிரி இங்கே குளிக்க முடியும். அதை தான் குரங்கணி ஃபால்ஸுங்கிறாங்க. வந்து இதில் வந்து நண்பர் அஜித்குமார் கூட வந்திருக்காரு. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமா? ஆக்சுவலி நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே வரேன். இவரும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. பட் ஃபால்ஸ்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க. இது ஃபால்ஸ் கிடையாது. வந்தால் ஃபால்ஸ் மாதிரி குளிக்கலாம். ஒரிஜினல் ஃபால்ஸ்லாம் கிடையாது. தண்ணி தேக்கி வச்சு அதுலேருந்து வடிஞ்சு மேலே வருது. அதை சொல்லிட்டேன் குடிநீர் தான். இதில் வந்து இப்போ யார் அப்படின்னா உற்சாக குளியல் யார் போட்டுருக்காங்கன்னா நம்ம சரத் ப்ரோ தான் குளிச்சிருக்காரு. ப்ரோ ஹாய். இப்போ ஒரு டைவ் எடுத்து இப்போ டைவ் அடிப்பார். இல்லை புனித நீர், இது ஊருக்கு போகிற புனித நீர், அந்த புனித நீரில் தவிட்டு இருக்காரு. பார்த்துக்குங்க. அது குடிக்கிற தண்ணியா ஒரு ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு தண்ணி. ஆக்சுவலி குடிக்கிற தண்ணி வந்து அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வெளியில் போகுது. அங்கே போயிட்டு தான் இது வெளியில் வருது. பட் அதில் தான் குளிச்சிட்டு இருக்காங்க. குடிக்கிற தண்ணி தான், வேறு வழி இல்லையே எங்களுக்கு குளிக்கிறதுக்கு. சோப்பு சாம்பு போட்டு கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. சோப்பு போட்டு எதுவும் குளிக்கல, சும்மா வேணா குளிக்கலாம். பார்த்துக்க தண்ணியை கட்ட. இதில் வந்து சும்மா குளிச்சுக்கலாம். சோப்பு போட்டு சாம்பு போட்டால் குளிக்கக்கூடாது. முறை வரக்கூடாது. முறை வரணும் அப்படின்னா அப்படி கீழே அந்த ஃபால்ஸுக்கு தான் போனால் அந்த ஃபால்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தலைவர் குளிக்கிறார். இதுதான் சொன்ன ஃபால்ஸு. பாருங்க இப்படி தான் வரும் ஃபால்ஸு. அறிவு நான் தான் ஒரு கீழே குளிச்சுக்கிறேன். தண்ணி இல்லை, அதனால் நான் என்ன செஞ்சேன் மாறி அடைச்சிக்கிருக்கேன். ஆக்சுவலி தண்ணி நிறையா வந்துச்சுன்னா இதில் ஃபால்ஸ் மாதிரி தான் வரும். பட் இது கூட வராது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாரியா? அதுதான் அந்த குரங்கணி ஃபால்ஸுங்கிறது. மற்றபடி இங்கே வேறு ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னா மேலே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும்னு இருக்காங்க. பட் அதுக்கும் நம்மளால் இப்போ டைம் கிடையாது. ஏன்னா இங்கேயே 6 மணி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா எப்படி லேட் ஆகி போயிடும். சன்லைட் இருக்காது, வீடியோ ஃபுட்டேஜும் வீடியோவும் நல்லா கிடைக்காது இப்போதைக்கு. அதனால தான் முடிஞ்சிச்சு. நிறைய நேரம் குளிக்கலான்னு இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தாங்க. ஆனால் டைமில் இருட்டாக போகிறதுனால எல்லாம் இப்போ கிளம்பிடுவாங்க. ஏன்னா இப்போ என்ஜாய் பண்ண முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 ஆகுது. 6:10க்கே இந்த லைட்டிங்கில் தான் எங்களால் ஷூட் பண்ண முடியும். அதனால தான் இப்போ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து போடுறோம். தெரிஞ்ச ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நாங்கள் போய் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒழுக்கம் மறைஞ்சிருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்க. ப்ரோ பிரகாசமாக இருக்கீங்க. பிரகாஷ் அவர் லவ் பண்ணுறாருல்ல. லவ் பண்ணுறாராம்ப்பா. அவளுக்கு டெய்லி எப்போ பார்த்தாலும் வீடியோ கால் தாங்க பேசிகிட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டான். ஆமாம், இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் குரங்கணி. ஆமாம், மாப்பிள்ளை முன்னாடி பார்த்துக்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். பைக்கில் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பாரு எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணிக்கிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறோமா? ஆமாம், இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர். ஆனால் ஹில்ஸ் விளையாடுற மாதிரி வீடியோ பண்ணுறாங்க. ஓகே பாய். அந்த கார் வருவார் வந்துக்கிறீங்க. ப்ரோ டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடி உள்ள பஸ்ஸுக்காரன் எடுக்க பஸ்ஸுக்கார எடுக்க மாட்ட முடியாது. பாருங்கப்பா, எடுக்க மாட்டான். அப்படியே கேமரா திருப்பும்பா. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு வருப்பா. 6-8 போயில பஸ் எடுக்க மாட்டாங்கப்பா. 6-8 போயில பஸ். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ப்ராடு தான். யாருமே வந்து நம்பாதீங்க. ஆமாம், நம்பாதீங்க. ஆமாம், போட்டு இருந்தாலும் நம்புங்க. நம்புங்க. இப்போ நாங்கள் போடியில் இருக்கோம். போடி போடியில் சரக்கு தான் இப்போ வந்து வாழைக்காய் பச்சி வாங்கி சாப்பிட்டுருக்காரு. திருப்பி கொண்டு சமயம் சொல்லுங்க. இந்த டீமில் தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள் தான் அவர். ப்ரோ பிரதீப் ப்ரோ. எல்லா ஊர்லேயும் ஒரு பவர் ஸ்டார் இருப்பார். எங்கள் டீமில் ஒரு பவர் ஸ்டார். ப்ரோ அப்படியே யூட்டன் திரும்புங்க.
ஃபோர்ஸா ஒரு திருப்பி ஃபோர்ஸா டெட் பாடி எனக்கா நான் அப்படியே ஜம்ப் பண்ணி ரேப் பண்ணிடுறேன் இதுக்கு